எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக சிவபெருமான் திருவருள் செலுத்த சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையால் என்னை தொடரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி இந்த எழில் ஞான பூஜையை சிவ ஞான வேள்வியை தொடங்குகிறேன். நாம் சுந்தரமூர்த்தி சாமிகளை பெருமான் இந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகையை தர அவரை மையல் செய்து திருநாவலூரிலே அவதரிக்க செய்ததிலிருந்து மீண்டும் திரு கைலிக்கு அழைத்து கொள்ளும் வரை உள்ள காலகட்டத்திலே அவருடைய வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் இறைவனை தியானித்து வானிழில் உணர்த்த நமக்கு சித்திரப்படுத்தி பகர்ந்துள்ள அந்த பெரிய புராணத்தில் உள்ள கிட்டத்தட்ட 815 பாடல்களுக்கு மேல் அவருடைய வரலாறு தொடர்புடைய சேக்கிழார் பெருமானால் வரையப்பட்டிருக்கிறது. அவற்றையும் ஆங்காங்கே பல சிவத்தலங்களிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் நேரடியாக சென்று இறைவனை வணங்கி போற்றி பரவி பரசி பாடிய 100 நமக்கு கிடைத்துள்ள 100 திருப்பதிகளோடு கூட்டுத்தொகை 1039 பாடல்களுக்கும் பொருள் காண வேண்டும் என்று ஒரு வேள்வியை தொடங்கி இப்பொழுது 131வது பகுதியாக பூமியிலே கடைசியாக அவர் அருளிய தலைக்கு தலைமாலை என தொடங்கும் திரு அஞ்சைக்களத்திலே அருளிய அந்த திருப்பதிகத்தை பொருளை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூரரும் கையிலை ஏகிய அந்த வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் விவரித்துள்ளவாறு முன்பதிவிலே 130வது பதிவிலே அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது 131வது பதிவாக வானத்திலே அவர்கள் அந்த மலையிலே ஆணை மீது வெள்ளாணை மீது தேவர்கள்லாம் சூழ இவர்ந்து செல்லும் பொழுது வான்வெளியிலே இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவனோட கருணையை எண்ணி வியந்து பாடிய அந்த பாடலை அந்த பதிகத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இதுதான் 100வது பதிகமாக இறுதி பதிகமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சமம் என்ற ஒரு பண்ணிலே இதை பாடியிருக்கிறார். இதை நாம் பொருள் கண்டுவிட்டு அடுத்து ஒவ்வொரு சருக்கத்திலும் சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் துதி என்று பாடியிருக்கிறார். அதற்கு மட்டும் பொருள் பார்த்து விட்டோமானால் நமக்கு அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு முழுமையாக நிறைவேறிவிடும். இதை யாருமே இந்த வேள்வியை தொடங்கி செய்ததில்லை. சுந்தரமூர்த்தி சாமிகளோட வரலாற்று முறையிலே சேக்கிழார் பெருமான் விவரிக்க ஆங்காங்கே அந்தந்த தலங்களுக்கு போகும்போதெல்லாம் அந்த தலங்களுக்குள்ள திருப்பதிகளுக்கும் பொருளை விரித்து இதுவரை யாரும் ஓதியதில்லை என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். இனிமேல் யாராவது பெரியவர்கள் இறைவன் திருவருள் செலுத்தினால் செய்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த 100வது பதிகமாக 7வது திருமுறையிலே 100வது பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணிலே இசைத்திருக்கிறார். வான்வெளியிலே செல்லும் பொழுது பூமியிலே இது அருளப்பட்ட பதிகமில்ல, பூமியில் அருளிய கடைசி பதிகம் தலைக்கு தலைமாலை என்று திரு அஞ்சைக்கள திருத்தலத்திலே பாடிய அந்த திருப்பதிகம் தான் என்று சொல்லி இது வானிலே இவர்ந்து செல்லும் பொழுது கையிலே அடையும் முன்பாக தெற்கு திருவாயிலே அடையும் முன்பாக சேரமான் பெருமாள் நாயனாரோடு பாடிய திருப்பதிகம். தானெனை முன்படைத்தான் எப்பயோ இந்த படைத்தான். இதுக்கு நம்ம பொருள் சொல்றதுன்னா அனாதி கேவல நிலையிலே இந்த உயிரானது கட்டுண்டு ஆணவ உயிர்களால் முற்றிலுமாக கட்டுண்டு கிடந்த காலத்திலே அப்புறம் இந்த மாயிலிருந்து காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், பொரியட்ட காயம், தூள உடல் என்றெல்லாம் இருக்கிறதுல இப்படி பல பிறவிகளை எல்லாம் கொடுத்து படைத்தவர் பெருமான் இல்லையா. இவர்கள்லாம் நமக்கு முன்னாடியே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனை அடைந்து விட்டார்கள். நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். தான் என்னை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கை. இந்த படைப்பை இறைவன் இந்த உயிருக்கு எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் கல் போன்ற நிலையிலே தான் கிடந்திருப்பேன். அப்ப பெரும் கருணையோடு என்னை படைத்திருக்கிறான் இறைவன். என்னை படைத்து என்னை வளர்த்து இந்த உலகத்திலே செலுத்தி என்னை வளர்த்தெடுப்பதால் அவனுக்கு ஏதாவது ஒரு பயன் உண்டா, ஒரு இன்பம் உண்டா? அணுத்துகள் அளவு கூட அவருக்கு இல்லை. அந்த கருணையே உருவாக கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று சொல்லி கருணையே உருவமாகி அந்த பெருமான் என்னை எனக்கு நலன் விளைவிக்க வேண்டும் என்று என்னை போல பல உயிர்களுக்கெல்லாம் நலன் விளைவிக்க வேண்டும் என்று முன்படைத்தான்.
இப்படி வந்து கருணையோடு ஒரு இறைவன் நமக்கு வந்து எந்தவித பிரதி பயனும் இல்லாமல் இப்படி படைத்து நம்மை வந்து அணு அளவும் நம்மை விட்டு அகலாமல் இப்படியெல்லாம் எல்லா உபகாரம், காணும் உபகாரம், காட்டு உபகாரம், ஐம்புலன்களால் அறியக்கூடிய உபகாரம் எல்லாவற்றையும் செய்து வளர்த்து எடுக்கிறார் என்று அந்த நன்றி பெருக்க இருக்க வேண்டும் அல்லவா? அது அறிந்து தன் பொன்னடிக்கை, அவருடைய பொன்னடிக்கு நான் என பாடலந்தோ. இன்னைக்கு பூமியில் என்ன படைச்சு நமக்கு அர்ச்சனை பாட்டையாகவும் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று அவர் வந்து மலர்ந்த பிறகு கூட நான் வந்து அதிகமாக வந்து பாடிவிடவில்லை. அவரோட புகழ் வந்து எல்லைக்குள்பட்டதை நான் ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டாம். யார் வந்து அவனுக்கு அடிமையாக ஆட்படுகிறாரோ அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு இறைவன் அருளக்கூடிய அளவீடையும் இறைவனுடைய பெருமைகளையும் வந்து சொல்ல புகுந்தால் அதற்கு அளவே இல்லை, நீ கேட்க வேண்டாம் என்று கிளக்க வேண்டாம் என்று ஞானசம்பந்த பெருமானே அங்கே பாசுரத்திலே திருப்பாசுரத்திலே 4வது பாடலாக வகுத்திருக்கிறார் இல்லையா? நான் என்னை பாடலந்தோ, நான் என்னால் வந்து முடியல, நிறைய பாடியிருக்கார். நமக்கு பாருங்க தவக்குறைவு 100 பதிகம் தான், எத்தனையோ தலங்களில் பாடியிருக்கார். நிறைய சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இங்கே திருவாரூரில் வந்து அங்கேயே வந்து வாழ்ந்திருக்கிறார், அங்கேயே தங்கி இருந்திருக்கார், மீள மீள அங்கே போயிருக்கார். திருவாரூரில் பாடிய பதிகங்களே நமக்கு கிடைத்தவை மிக மிக குறைவு என்னும் போது நாம் வந்து நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ வந்து அவர் நிறைய தான் பாடியிருக்கார், 100 பதிகம் அல்ல, நிறைய பாடியிருக்காரு. அது எத்தனை பதிகம்னா அவருக்கு தான் தெரியும். ஆனால் வந்து நமக்கு கிடைத்து இருக்கிறதே இப்பொழுது 100 தான். அவர் அந்த அதிக அளவில் பாடிய அந்த திருப்பதிகத்திலேயே இறைவனோட பெருமைகளை எல்லாம் அடக்கி இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உணர்த்தி அவர்களை இறைவனுக்கு ஆட்படச் செய்யும் அளவிற்கு தன்னால் வந்து இறைவனோட புகழை வந்து வெளிப்படுத்தி மக்களுக்கு உயிரறிவிலை பதிய செய்ய முடியவில்லையோ என்ற ஒரு குறைபாடு. நான் என பாடலந்தோன் நாயினேனை பொறிப்படுத்து. சாதாரண ஒரு ஞாயிற்கடையாக கிடைந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான அந்த பெருமான் ஆச்சாரியர்கள்லாம் ஏன்னா தங்களோட நிலை தெரியும். அப்பொழுது அண்டங்களுக்கும் வந்து தலைவனான எத்தனையோ கோடானு கோடி உயிர்களுக்கு எல்லாம் தலைவனான அந்த ஏக பெருந்தகையாக பெருமானை ஒப்பிடும்போது நாம் வந்து சிற்றுயிர் இல்லையா? அப்படிப்பட்ட உயிருக்காக இறங்கினான என்னையும் வந்து பொருட்படுத்து, என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தார்னு என்னையும்னு அந்த உண்மை தொகை சொல்றாங்க பாருங்க. அந்த இழிவாக ஆச்சாரியர்கள் தானே. ஞான சம்பந்தரும் அப்படிலாம் பாடியிருக்காரு. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நண்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கிறது ஒன்றுலாம் ஆயமான காயம் தண்ணில் ஐவர் நின்று ஒன்று நோட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவளமே. இன்னொரு பாட்டில் அதே போல் நாயினேன்னு சொல்லுவார். அப்படிலாம் வந்து ஆச்சாரியர்கள் தம்மையே வந்து இழுத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நம்மளோட நிலை என்ன என்று நாம் வந்து சிந்திக்க வேண்டாம். ஆச்சாரியார்களே அப்படிலாம் இப்போ மாணிக்கவாசகர் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதை போல் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. உலகில் வந்து விலங்கு பிறவிலேயே அதுதான் இழிந்த பிறவி போல இருக்கிறது. வாணியனை வந்து எதிர்கொள்ள மற்ற ஆணை அல்புந்து நாயினை பொறுத்து கடைசியாக ஞாயிறு கடந்த கடையாக கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தத்துவனாக நின்று என்னையும் பொருட்படுத்து வாணியனை வந்து எதிர்கொள்ள வானவர்கள்லாம் வந்து என்னை எதிர்கொண்டு நிற்க. அங்கே திரு அஞ்சை குளத்திலே வந்து இறைவனை வணங்கி விட்டு வாயிற் பிடிக்க வருகிறார்கள். அவர்கள் வளம் வந்து வானவர்கள்லாம் எதிர்கொண்டு நிற்கிறார்கள். வான் வந்து என்னை எதிர்கொள்ள மத்த ஆணை அருள் வந்து மத்த யானை அற்புதமான ஆணை வெள்ளாணை தேவர்களுக்கெல்லாம் வந்து உரிய ஒரு பெரிய ஆணை, ஒரு சிறப்புடைய ஆணை அந்த வெள்ளாணை. மற்ற ஆணை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு முக்கியமாக நான் வந்து கருத வேண்டியது என்றான்னா, இந்த ஊனிலிருந்து உயிரை என்னை வந்து வேறு செய்து பிரித்தான் என்று சொல்கிறார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை என்றால் இந்த நொடித்தான் மலை என்ற இந்த திருக்கைலை மலையிலே இருக்கக்கூடிய நொடித்தான் மலை என்றாலே அழித்தல் கடவுள் என்று அழித்தல் என்று பொருள். ஏன்னா அழித்தலை வந்து செய்யக்கூடிய கடவுளால் தான் தோற்று வைக்க முடியும். எல்லாமே அழிந்து விட்டால் வேறு யாரு இருக்கிறார்? இறைவன் மட்டும் இருக்கிறார். அப்ப தோற்று வைக்கக்கூடிய படைத்தல் கடவுள் யாரு, காத்தல் கடவுள் யாரு? எல்லாமே பெருமான் தான் என்பதற்காக அதை வந்து சிறப்பாக சொல்வார்கள். உலக உயிர்கள் எல்லாம் சற்று இளைப்பாற செய்வதற்காக அனைத்து அண்டங்களையும் உலகங்களையும் பொடியாக அழித்து தான் மட்டும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அதான் நொடித்தான் மலையில கைலை மலையில வீட்டு இருக்கக்கூடிய உத்தமனாக இருக்கக்கூடிய பெருமானை என்று அங்கே சொல்கிறார். ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமே.
உத்தமனே. வாணியனை வந்து எதிர்கொள்ள மத்த ஆணை அருள் புரிந்து. வானவர்கள்லாம் தேவர்கள்லாம் என்னை வந்து எதிர்கொள்ளுமாறுன்னு அப்ப இறைவனோட கருணை என் பொருட்டு என் மாட்டு எந்த அளவுக்கு பெரிய இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். வானவர்கள்லாம் வந்து என்னை எதிர்கொள்ளும் அளவுக்கு வந்து மத்த யானையே அந்த வெள்ளானையே அனுப்பியிருக்காரு. என்னுடைய ஊன் உயிர் வேறு செய்தான்னு சொன்னா எல்லோரும் வந்து இந்த உடலோடையே கைலைக்கு ஏகினார் என்று பலர் சொல்கிறார்கள். அதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஸ்தூல உடலோட வந்து கைலைக்கு ஏகினார் என்று சொல்லுவது சிறப்பல்ல. மற்ற ஆணைகளை வந்து ஏற்றி தேவர்கள் எல்லாம் சூழ ஏற்றி செல்லும் பொழுது அங்கே வந்து இவரை தொடர்ந்து சிந்தித்து கையில ஏகிறார் என்று ஏதோ ஒரு உணர்வோடு அங்கிருந்து வந்து கையில ஆணை மேல் உயிர்த்து செல்வதை சேரமான் பெருமாள் பார்க்கிறார் அல்லவா? அதுவரையிலே அந்த தூள உடல் இருந்ததாக நாம் வந்து கொள்ளலாம். மீண்டும் சேரமான் பெருமாள் அவரை வந்து சுற்றி அவருக்கு முன்னதாக செல்ல பின்னாலே ஆணை போகுது. அதுபோல ஊனுயிர்னா இந்த ஊனாலான இந்த மாயா காரியத்தாலான வெளிப்படையாக தோன்றக்கூடிய எலும்பும் சதையும் உடைய இந்த உடலில் இருந்து என்னை வேறு செய்து அந்த மாயா காரியத்தாலேயே ஆன புரியட்ட காயத்திலே என்னை நிலைப்படுத்தினான். புரியட்ட காயத்திலே அதுல வந்து எந்தவித இந்த தீங்கு அழுக்குகள்லாம் அதுல கிடையாது இல்லையா? தூய்மையான உடல் இல்லையா? உடல் இல்லையா? அப்படி வந்து வேறு செய்தான், என்னை புரியட்ட காயத்தோடு வேறு செய்தான் என்று பொருள் எடுப்பதுதான் ஒரு ஞானமயமாக இருக்க வேண்டும். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உடலோட திருக்கையிலையிலே போய் இருந்தார் என்று சொன்னால் அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? இந்த ஒரு இழிவான உடலை ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அதை இழிவாக வந்து குறித்திருக்கிறார்கள். அதனால என்னன்னா ஒளி உடம்போடு ஊன் உடம்பு ஊனாலான உடம்பை வேறு செய்து என்னை ஒளி உடம்போடு இந்த புரியட்ட காயம் என்று சொல்ல கூடிய 5 சுவை ஒளி ஒவ்வொரு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்ற 8 வகையான அந்த நுண்தன்மையான இந்த உடலோட நுண்தன்மையான அந்த தத்துவங்களோடு கூடிய ஒளி உடம்போடு என்னை அந்த உயிரை வந்து பிரித்தான். அந்த ஊனாலான உடலை வந்து பிரித்து இந்த ஒளி உடம்போடு ஆகிய உடலோடு என்னை அழைத்து கொண்டான் என்று எடுத்துக்கொள்வதுதான் சிறந்த பொருளாக அமையும் என்று நினைக்க. நீங்கள் வந்து சிந்தித்து உரையாசிரியர்கள் மூலையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஏதாவது ஒரு முடிவு அவர்களுக்கு என்ன இறைவன் உணர்த்துகிறாரோ அப்படின்னு எனக்கு ஏற்பட்ட எனக்கு என் சிந்தைக்கு எட்டிய கருத்தை நான் வந்து தத்துவங்களை இதெல்லாம் படித்ததால் வந்து இறைவன் திருவுருள் உணர்த்தினேன். எவ்வளவு படித்தாலும் வந்து திருவுருள் உணர்த்தாம நம்ம இது உணர முடியாது. அப்படிப்பட்ட கருத்தை ஊனுடல் வேறு செய்தான். யாரு? நொடித்தான் மலை உத்தமனேன்னா அழித்தலை செய்யக்கூடியனா அழித்தல்லையே ஆக்கமும் காத்தல் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அழித்த கடவுள் ஒருவரால் மட்டும்தான் பட முடியும் என்று சொல்லி தோற்றுவிக்க முடியும் என்று சொல்லி தான் இறைபரத்துவத்தை சிவபரத்துவத்தை ஏக இறை சிவம் என்று நிரூபணம் செய்வதற்கு இந்த நொடித்தான் மலை உத்தமனே என்று சொன்னது. அழித்தல் கடவுளாகிய பெருமான் வீட்டில் இருக்கக்கூடியன்னா அழித்தல் கடவுளால் மட்டும்தான் காக்க முடியும், பிறப்பிக்க முடியும். எல்லாமே அற்று போய்விட்டுனா யாருமே இல்லைன்னா யார் வந்து பிறப்பிச்சிருப்பா? அப்ப ஏக இறை பெருமான் ஒருத்தர் தானே, சிவபெருமான் ஒருத்தர் தானே. அப்படிப்பட்ட பெருமையை இங்கே ஏற்றி சொல்லப்படுவதால் அதை நொடித்தான் மலை என்று சொல்லி கைலை மலையை அடையாளப்படுத்துகிறார். 2வது பாட்டு. ஆணை உரித்த வகை அடியே நடு மீளக்கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒல்லி யானை நினைந்திருந்தேன். வானை மதித்தமரர் வளம் செய்து என ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆணை உரித்த வகை, ஆணையை வந்து தாருகாவா முனிவர்கள்லாம் இறைவனையே அழிக்க வேண்டும் என்று வேள்வியில இருந்து எழுப்பி மலை போன்ற ஒரு திரண்ட ஒரு ஆணையை வந்து ஏவ அது இறைவனை நோக்கி வர அதை அப்படியே பிழித்து அதோட தோலை கிழித்து அப்படியே போர்த்து கொண்டாரு அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஆணைக்கெல்லாம் என்ன ஆணை குலத்துக்கு ஒரு பகை இருக்கும் இல்லையா? என்ன பெருமான் இப்படி நம்மை படைத்து இப்படியெல்லாம் செய்து விட்டாரே, நம்ம குலத்துல ஒரு ஆணையை உரித்து விட்டாரே என்று ஒரு பகை இருக்கும். அப்புறம் கஜமுகாசுரனை வந்து வதைத்த படலம் வேற இருக்கு, அது விநாயகரை கொண்டு அழிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பகை இருக்கிறதோ அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த ஆணைகள்லாம் திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக எனக்கு நீங்கள் மற்ற ஆணை அருள் புரிந்துரோ என்ற ஒரு வினவுதான். ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைக்கின்றன. அந்த ஊனுடைய உடல் என்னை உலகிலே மாயா காரியங்களிலே ஐம்புலன்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய மயக்கத்திலே என்னை தள்ளி தள்ளி என்னை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து அதை வெறுத்து இந்த ஊன் உடலை வெறுத்து
என்னுடைய உயிரை வந்து அச்சுறுத்தி ஒல்லியானை அந்த பெருமானை நினைந்திருந்தேன். உயிருக்கு வந்து செறிவூட்டி அறிவூட்டி இந்த புற இது வழிகளெல்லாம் புல்லுங்கள் வழியெல்லாம் போகாமல் அதனால் தொண்டர் 5 களிரும் அடைக்க என்று ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த 5 களிர்களாலையும் ஈர்க்கப்படாமல் நான் அது அந்த புற உலகையெல்லாம் மாயா உலகையெல்லாம் தள்ளி என்னோட உயிருக்கு செறிவூட்டி அறிவுறுத்தி அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய அந்த ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானையே நான் வந்து நினைந்திருந்தேன். அப்படிப்பட்ட என்னை வானை மதித்து அமரர் வளம் செய்து என்னை வர வைக்க. இந்த வானத்தில் உள்ள அத்தனை பேரர்களும் என்னை மதித்து என்னை வந்து வளம் செய்து சாதாரண எளியனாகி என்னை வந்து வளம் செய்து ஏற வைக்க மற்ற ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான்மலை உத்தமனே. அந்த வெள்ளானையே அருள் புரிந்த நொடித்தான்மலை விட்டிருக்கக்கூடிய பெருமானே உத்தமனே என்று சொல்கிறார். மந்திரம் ஒன்றறியேன், எனக்கு ஒரு மந்திரமும் தெரியாது, எல்லாமே அறிந்தவர் ஐயா. அப்படி வந்து பெரிய ஞானிகள்லாம் தன்னை வந்து ஒரு எதுவும் அறியாதது போலன்னா அதுக்கு எல்லையே இல்லை இல்லையா? சிவஞானத்திற்கு வந்து எல்லை ஏதாவது இருக்குதா? எல்லையே கிடையாது. அதனால எப்படிதான் சொல்லிப்பாங்க, மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடி. இந்த உலகியல் வாழ்க்கை தான் வந்து உயர்ந்த வாழ்க்கை. நமக்காக வந்து ஆச்சாரியர்கள் பல இடங்களில் கொஞ்சம் தம்மை மிகைப்படுத்தி ஏற்றி தம்மேல் வந்து சொல்லிக் கொள்வார்கள். ஏது மந்திரமும் எனக்கு தெரியாது, உலக வாழ்க்கையே நான் பெருசு, பெண்களோட வந்து நம்ம கூடி வாழக்கூடிய இல்லற வாழ்வே நான் பெரிது என்று சொல்லி உலகியல் போகங்களே நிலையானவை என்று நிலையற்றவை என்று அறிந்தோம். அவை வந்து நிலையானவையோ நிலையற்றவையோ இந்த வாழ்க்கை, இந்த உடலை கொண்டு நான் ஒரு பிறவியில் எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை நிலையாதவை. என்னுடைய செல்வங்களோ மனைவி தந்தை மக்களோ யாருமே வந்து எல்லாவற்றையும் பறித்து கொள்ளும் மரணம் நான் என்று சொன்னது போல வந்து ஒரு நொடி பொழுதில் பறிக்கப்படும், எதுவுமே நிலையில்லை என்று இருந்தோம். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனே. எனக்கு வந்து பொருந்தாத வேடங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அலங்கரித்து கொண்டு வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டுக்கொண்டு முகத்தில் வந்து பூச்சிகள்லாம் பூசிக்கொண்டு சந்தனாதி தைலங்கள்லாம் தடவி கொண்டு இந்த உடலை வந்து இழிந்த உடலை வந்து நான் வந்து அலங்கரித்து கொண்டு அப்படிலாம் இருக்க வேடங்கள்லாம் தரிசித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? துரிசே செய்யும் தொண்டனே, பொருந்தாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடியது. வேத நெறிகளில் விதிக்கப்பட்ட அறநெறிகளிலிருந்து விலகி உலகியல் நன்மைகளை எய்துவதற்காக உலகியல் இன்பங்களை வந்து சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக அறநெறியிலிருந்து விலகக்கூடிய குற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் உலக மக்கள்லாம் செய்கிறார்கள். அது போன்ற எனக்கு அந்தர மால் விசம்பில் துரிசே செய்யும் தொண்டனேனே. ஆனால் நான் தொண்டன். ஒவ்வொரு காலம் வந்து இந்த உலகிலை நோக்கி என்னோட உயிர் என்னை இட்டு செல்லி நான் மயக்கம் முற்று சில தவறுகளுக்கு ஆளானாலும் தொண்டனேன் செய்யும் துரிசுகள் பொறுக்கும்னு சொல்லுவார்ல அது போல. ஆனால் உனக்கு வந்து தொண்டு செய்யக்கூடியவன், அந்த தொண்டு வந்து எஞ்சி விட்டது. சில குற்றங்கள் எனக்கு இது குறைவாக போய் என்னோட தொண்டு நெறி வந்து அதிகமாக ஆனால் சிறு சிறு குற்றங்கள் அங்கே வந்து தீங்கை விளைவிக்காமல் பயனற்றதாக ஆகிவிடும். அதுதான் அந்த நிலைமையை தான் சொல்றாரு. தொண்டனின் இணை அந்தர மால் விசும்பில், பூமியிலிருந்து வானத்தில் அந்தர மால் விசும்பில்னா பெரிய விசும்பு, அந்த வானத்திலே அழகு ஆணை அருள் புரிந்த அழகிய ஆணையை, அந்த வெள்ள ஆணையை அழகிய ஆணை பார்த்தவரையெல்லாம் கவரக்கூடிய ஆணையை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான்மலை உத்தமனே. இது வந்து இப்படிப்பட்ட ஒரு பேரறல் புரிந்தீர்களே, இது வந்து எனக்கு வந்து பொருத்தம்தானா? இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சிற்றுயிராகிய உனக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த, ஆனால் உலகில் ஈடுபட்டு சில தவறுகளுக்கும் ஆளாகக்கூடிய எனக்கு போய் அப்படிப்பட்ட ஒரு அழகிய வானோர்கள் அமரர்களோட ஆணையான வெள்ளாணையை வந்து அனுப்பி என்னை அமரர்களை அனுப்பி ஏற்றியவரை செய்திருக்கிறீர்களே, இது வந்து என்னுடைய தகுதிக்கு வந்து பொருந்துமா என்று துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமேன் என்று நெஞ்சுக்கு கேட்கிறாரு. இப்படி வந்து இறைவனை அனுப்பியிருக்கிறாரு, இது உனக்கு வந்து தகுதியா என்று சொல்லி தன்னெஞ்சு அடுத்தது நெஞ்சுக்கு அறிவுறுத்தல். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழவ முகழ்ந்த எண்ணை அது மாற்றி. வாழ்வை உகந்த நெஞ்சு உலகியல் வாழ்வையே சதம் என்று சொல்லி இறைவனை முற்றிலுமாக மறந்து அதிலே வந்து படிந்து சார்ந்ததின் வண்ணமாக கூடிய தன்மையானது உயிர் என்று சொல்லி இந்த உடலை சார்ந்து என்னை உடலாகவே மயங்கி
என் உடலுக்குள்ளே நான் வந்து உயிர் வேறாக இருக்கிறேன் என்ற உணர்வும் மற்று போய் வாழ்வை உகந்து, இந்த நிலையில்லாத வாழ்வை வந்து உகந்து மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு பெண்களோடெல்லாம் தொடக்கம் ஏற்பட்டு பல்வேறு மடவார்கள் என்றால் வந்து எல்லா வகையிலையும் வராங்க. தாயிலிருந்து வந்து சகோதரியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பாத்திரங்களை எடுத்து வரக்கூடியவங்க ஒவ்வொரு ஆளையும் வந்து ஒவ்வொரு தொடக்கம் ஏற்பட்டு உலகில் பல பொறுப்புகள் ஏற்படுகிறது இல்லவா? இப்போ மகளை வந்து நான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், ஆளாக்க வேண்டும், படிக்க வேண்டும், அந்த உலகில் தொடக்கம் எனக்கு ஏற்படுகிறது. அதே போல் சகோதரியை நான் வந்து உதவி செய்ய வேண்டும், அப்புறம் தாய்க்கு நன்றி கடன் செலுத்தும்போது இந்த உலகில் தொடக்கம் இருந்தால்தான் இவைகள்லாம் சொல்லப்படும். அப்போ வல்வினைகளால் வந்து நான் சுழற்றப்படுகிறேன்னு அர்த்தம். மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ முகந்த எண்ணெய், அவைகளிலே அதன் காரணமாகவே இந்த மாயாகாரியமான இந்த புற உலகிலே நான் ஆழ முகந்து மயங்கி கிடந்து அதோட என்னுடைய உடலுக்கான இன்பங்களையும் வந்து தேடி நான் வந்து முகந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் அல்லவா? ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி இந்த உலகில் தொடக்க உனக்கு வேண்டாம், மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினைக்குலை விழுந்தெழுந்து வேதனைக்கு இடமாகாதே என்று சொல்லி பெரியோர்கள் சொன்னது போல என்னை வந்து உணர்த்தி பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பெண்டிரும் நெறியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமே என்று நானே அங்கே திருப்புறம் வயதில் வந்து பாடியிருக்கிறேன் இல்லையா? மற்ற யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதும் ஆறுமில்லை சிந்தையல் வைமுங்கள் பெருமான் பாடினது தான். அதே போல் நிறைய அப்பப்போ பாடியிருக்கிறார் இல்லையா? ஆமாம். ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி அப்படி இந்த உலகியல் தொடக்குகளை எனக்கு இந்த பூமியில் வந்து இந்த உடலை கொடுத்து இந்த 5 பஞ்சபூதங்களான இந்த ஊனாலான உடம்பை கொடுத்து என்னை பூமியில் வந்து பிறக்க வைத்த உடனே இந்த மாயா காரியங்களால் நான் வந்து தொடக்கிட்டு அதிலேயே மயங்கி கிடந்த என்னை மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனே வழியே வந்தனை ஆண்டு கொண்டானே என்று சுந்தரமூர்த்தி சாமிகளே பாடியிருக்கார். அது மாற்றி அந்த வழியே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த உலகியல் தொடக்கில் மாயா உலக வாழ்வியல் வந்து மயக்கங்களிலிருந்து விடுபற்றி அதை வந்து இறைவனே மாற்றி அமரரெல்லாம் சூழல் அருள் புரிந்து என இந்த உலகியல் புற உலக வாழ்க்கையில் தொடக்கிலிருந்து என்னோட அறிவை முற்றிலுமாக ஈர்த்து தன்மேல் தன்வயப்படுத்தி என்னை எப்படி அழைத்துட்டு போறாரு? அமரரெல்லாம் சூழ்ந்து வருமாறு அருள் புரிந்து. எவ்வளவு பெரிய பெருமை! தொண்டனேன் பரமல்லது ஒரு வேழம் அருள் புரிந்தான். தொண்டனேன் ஆகிய எனக்கு பரம் அல்லதுன்னா எனக்கு வந்து பொருந்தாத என்று இந்த இடத்துல பொருள். பரம் அல்லது ஒரு பெரிய வேழத்தை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை வந்தவனே என்னை அழைத்து செல்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆணையே வந்து அனுப்பியிருக்கிறார் என்றால் அந்த நொடித்தான் மலையில் இருக்கக்கூடிய உத்தமன்னா அந்த சொல்லுக்கு ஈடு இணையான சொல்லு ஒரு புகழ்மொழி யாருக்குமே கிடையாது. சிவபெருமானுக்கு மட்டுமே வந்து பொருந்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி. 5வது பாட்டு. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுபிடித்தார். முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்துல வானத்திலே வந்து பயணிக்கும் பொழுது பூமியிலே அவர் அத்தனை பதியங்கள் வந்து பாடியிருந்தாலும் சரி, எத்தனை பதியங்கள் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் வந்து அருளி நமக்கு 100 தான் கொடுத்திருந்தாலும் எத்தனையோ பதியங்கள் இறைவனை வந்து பாடி புகழ்மொழியில் எல்லாம் பாடியிருக்கிறார் அல்லவா? எல்லோருக்கும் எல்லா வகையாலும் வந்து சரியை கிரிய யோக ஞானங்கிற 4 வகைப்பாட்டு முறையிலையும் அனைத்து உபதேசங்களும் செய்தும் கடைசியாக வானத்திலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுக்கிறார். மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுகொண்டேன். நான் நேரடியாக கண்டுகொண்டேன். யாரு இந்த பூமியில இந்த பஞ்சபூதங்களான ஊனுடல்ல வந்து புகுத்தி இறைவனால் வந்து பிறப்பிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த உடலை கொண்டு கருவிகரணங்களை எல்லாம் அகக்கருவி கரணம் புறக்கரணங்கள் கருவிகரணங்கள் எல்லாம் கொண்டு இறைவனுக்கே வந்து ஆளாக்கி இறைவனுக்கே தொண்டு போட்டு இறைவனையே போற்றி பரவி வாழ்த்தி வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் அதற்கு பரிசாக பொன்னுலகம்ன்ற சிவலோகத்தை பெறுவதை தொண்டனேன் அவருடைய இறைவனோட தொண்டனாகிய நான் நேரடியாக என்று கண்டேன் என்று சொல்லி நமக்கு சொல்றார்பா. இது வந்து பெரிய நேரடியாக ஒரு ஆச்சாரியார் நான் நேரடியாக கண்டேன்டான்னு சொல்றார். நான் நேராகவே கண்டேன். அப்படி வழிபடக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பொன்னுலகம் கொடுக்கிறார் இறைவன் என்று சொல்லி சொல்கிறார் என்றால் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டாம். அப்படியாவது பற்றட்டும் இந்த உயிர்கள் என்று சொல்லி ஒரு உண்மையை எடுத்து பகிர்கிறார். இது வந்து ஒரு தேவ ரகசியம் சிவ ரகசியத்தை உலகோர் வந்து உய்ய வேண்டும் என்று இந்த கலியுகத்திலே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிவபெருமானோட கருணையால
இந்த ஆச்சாரியார் வழியாக இப்படிப்பட்ட பெரிய உபதேசம் நமக்கு வந்து கிடைக்கிறது. இப்படிப்பட்ட உபதேசமும் வந்து தகுதியுடையவர்களுக்கு தான் போய் சேரும். சேர்ந்தாலும் அவன் வந்து சிந்திக்க மாட்டான், படிப்பான், அடுத்த பாட்டுக்கு போயிடுவான். என்னடா சொல்லியிருக்காங்கன்னு சிந்திக்க மாட்டான். அழுந்து மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தான். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல். விண்ணுலகத்தவர் விரும்பன்னா அவர்களெல்லாம் விரும்பி விரைகிறது வந்து ஒரு கடமையாகவோ சிவபெருமானால் இட்ட பணியாகவோ வந்து செய்யாமல் சுந்தரமூர்த்தி சாமியிலே பூமியிலிருந்து கைலைக்கு ஏற்றி செல்லக்கூடிய பணி நமக்கு கிடைத்தது என்று சொல்லி விரும்பி வந்து அழைத்து செல்கிறார்கள். அதுதான் சொல்றார். சம்புவின் அடி அந்த இவர்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, உபமணி முனிவர்கிட்ட, அவர் வந்து தென் திசை வந்து ஒரு ஒளி 1000 ஞாயிறு போல வந்து தோன்றுது சுந்தரமூர்த்தி சாமிகள் ஏகும் பொழுது. உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் இவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இது என்ன ஒளின்னு. அப்படி வியக்கும் பொழுது இவர் வந்து இறைவனோட திருவடியை நினைக்கும் போது சுந்தரமூர்த்தி சாமிகள் வர்றாருன்னு தெரிந்து கொண்டு எழுந்து மெய்யில் ஆனந்த வாரீதை புரிந்திட எழுந்து அந்த தென் திசை நோக்கி உச்சியில கையை கோப்பிட்டு போகும்போது கேட்கிறாங்க, சம்புவின் அடி தாமரை போதெல்லாம் எம்பிரான் இறைஞ்சி இகுது என் என்று அவர்கள் வினவுகிறார்கள். இங்கே சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்க மாட்டேங்க. ஏதோ ஒரு பேரொளி 1000 சூரிய பிரகாசமாக தென் திசையில வருகிறது என்று சொல்லி நாங்கள் வியக்கும் பொழுது நீங்கள் எழுந்திருந்து அதை நோக்கி அஞ்சலி கூப்பி செல்கிறீர்களே, சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சீர் இறுதியன் என தம்பிரானை தன் உள்ளம் தழுவியவன் நம்பிரான் நாம் வணங்கும் தன்மையின். தம்பிரானாகிய சிவபெருமானை தன்னுடைய உள்ளத்தில் என்ன உயிரறிவில முற்றிலுமாக நிறைத்து தழுவி வைத்திருக்கக்கூடியவன் நம்பிரான், நமக்கு எல்லாருக்குமே பிரான். அந்த ஒரு காரணத்திற்காக நாம் வணங்கும் தன்மை என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகளை அழைத்து செல்வது என்பது எவ்வளவு ஒரு பெரிய நமக்கு புண்ணியத்தை விளைவிக்கும், பயனை விளைவிக்கும் என்று விண்ணவர்கள்லாம் வந்து விரும்பி எதிர்கொண்டு அழைத்துட்டு போறாங்க. விண்ணுலகத்தவர் விரும்ப வெள்ளானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி, என்னுடைய உடல்ங்கும் போது இந்த இடத்துல நம்ம வந்து புரியட்ட காயமாகத்தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தி சொல்கிறேன். என் உடல் காட்டுவித்தான்னா இவரை ஏற்றி அந்த ஒளி உடம்பு, அவர்களும் ஒளி உடம்பு உள்ளவர்கள், இவருக்கும் அந்த ஒளி உடம்போட தான் அழைச்சிட்டு போவாங்க. அடுத்து அஞ்சினை ஒன்று நின்று அலர்கொண்டு அடி சேர்வதியா வஞ்சனை என் மனமே வைகி. பாருங்க, அஞ்சினை ஒன்று நின்றுன்னா 5 புலன்களை வந்து ஒருங்கிணைத்து இறைவன் மேல் செலுத்தாமல் உலகிகள் மேல செலுத்தி என்ன ஒரு இழிவை சொல்றாரு. அலர்கொண்டு அடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகி. பாருங்க, அந்த பறித்த மலர் கொடு எம் வந்துமை போற்றுதும் நாமடியும் சிறப்பிலி தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநிலகண்டம் உருகி மலர் கொடு வந்துமை போற்றுதும் நாமடியும் திருவிழி தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநிலகண்டம்லாம் சொல்றாரு இல்லையா. பூவினை கொய்தோம் மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்து தீண்ட பெறா திருநிலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்றோம். பூவை பறித்து இறைவன் திருவள்ளி. எத்தனை பேர் பூ பறிக்கிறீங்க? நான் பறிக்கிறேன் இந்த வயசுல. நான் வந்து அது காலையில் வந்து எழுந்து நான் பூ பறிக்கிறேன், ஒரு கூட பூ பறித்து மற்ற காரியங்கள்லாம் நடக்குது. எத்தனை பேர் வந்து பறிக்கிறீங்க? அது என்ன, எல்லாரும் பார்த்து கொண்டு போகிறார்கள். யாருக்குமே இவர் பறிக்கிறாரு, எதுக்குடா பறிக்கிறாருன்னா வயசாகிட்டு பறிக்கிறாரு, என்ன நினைக்கிறான்னு தெரியல அவன் தலைவிதி. அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல மலர் அர்ச்சனையை வந்து, ஏன்னா உயிர்களை பக்குவப்படுத்துவதற்கு வந்து சரியை கிரியை எழுதன கிரியை நெறியில கொண்டு போய் தான் யோகா நெறிக்கு போய் அப்படி போக முடியும். அஞ்சினை ஒன்று நின்றுன்னா அந்த பூஜை செய்ய 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 காலப்போக்கில் வந்து மனம் ஒன்று யோக நிலையை வந்து ஒன்றுவிக்கக்கூடிய அந்த பயனை கொடுக்குது இல்லையா. அலர் கொண்டு அடி சேர்வரியா, இறைவனோட திருவடியை சேர்வதற்கு இது ஒரு வழி இருக்குன்னு இது கூட அறியாம வஞ்சனை என்மனமே வைகி வான நாடர் முன்னே இந்த தேவர் உலகவர் எல்லாரும் பார்க்கும் பொழுது துஞ்சிதல் மாற்றி வித்துன்னா மீண்டும் மீண்டும் வந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று இந்த பூமியிலேயே வந்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நீக்கிவித்து இறப்பையே வந்து முற்றிலுமாக நீக்கிவித்து துஞ்சிதல் தான் இறப்பு என்று பொருள். தொண்டனேன் பரம் அல்லது ஒரு வெஞ்சின ஆணை சந்தான். தகுதியில்லாத இந்த தொண்டனேனாகி எனக்கு தகுதியில்லாத இவ்வளவு பெரிய தகுதி தேவையில்லை, எனக்கு அருள் புரியட்டும். அதுக்கு என்ன வெள்ளானையை வந்து கொண்டு வந்து தேவர்கள்லாம் சூழவா வந்து அழைத்து செல்வது? அப்படிப்பட்ட
ஒரு பெருமையை தந்த அந்த பெருமான் சொல்றாரு. விஞ்சின ஆணை தந்தான். அந்த விஞ்சினம் உடைய ஆணைய அந்த வெள்ளாணையை என்னை வந்து ஏற்றி வருவதற்காக தேவர்கள் வழியாக அனுப்பி என்னை ஏற்றி கொண்டு செல்கிறான் இந்த நொடித்தான் மலை உத்தமனே என்கிறார். நிலைகட வெண்ணதிர நிலைவெங்கும் அதிர்ந்த சேர்ந்த வெள்ளாணை எப்படி போகுது? எவ்வளவு பெரிய ஆணையோ யாரு கண்டா? நிலைகட வெண்ணதிர, இந்த பூமி கெடுமாது வானம்லாம் அதிர்தான். நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய, இந்த நில உலகங்கள் எல்லாமே வந்து நிலைகெட்டு வந்து அசையுது. மலையிடை ஆணை ஏறி வழியே வருவேன் எதிரே. அந்த மலையிடையில வந்து யானை ஏறி கொண்டு வருகிறது இல்லையா? நிலைகட வெண்ண அதிர பூமியும் வந்து ஆடி அசையும்படி அந்த மலையில ஏறி போதும் அந்த ஆணை. அப்படி அது மேது ஏறி வருவேன் எதிரே. அலைகடலால் அரையன் அலர் கொண்டு வந்து முன்னுறீங்க. அலைகடல் அரையன்றிருக்கான கடலுக்கு ஒவ்வொரு இதுக்கும் அதிர்ஷ்ட தெய்வங்கள்லாம் உண்டு இல்லையா? பஞ்சபூதங்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு உயிர் வர்க்க கடவுள் ஒவ்வொருக்கும் அதிர்ஷ்டிச்சு உண்டு. இந்த கடலுக்கு தலைவனான கடல் அரையன் வந்து என்ன பண்றான்? மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படி வந்து மலைகிட வெண்ணெதிர போகக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் முன்னாடி வந்து கடல்ல மன்னனே கடல் ராஜாவே வந்து சிக்கலாம். அலைகடலால் அரையன் அலர் கொண்டு வந்து முன்னிறைஞ்ச, அங்க கொண்டாந்து முன்ன கொண்டாந்து என்னோட திருவடியில எனக்கு போட்டு என்ன வந்து வழிபடுகிறான்னா அப்ப பாருங்க, முன்னிறைஞ்ச உலை அணையாத வண்ணம் அச்சமோ கேடோ எதுவுமே வராத வண்ணம் என்னை காத்து அழைத்து கொண்ட நொடித்தான் மலை உத்தமனே. அங்க இருக்கக்கூடிய திருக்கையில இருக்கக்கூடிய உத்தமனாகிய என் பெருமான என்கிறார். அங்க என்ன ஒழிக்குதுன்னா போகும்போது அங்க கைலையை நெருங்க அறவொளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரைவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்த்து இசைப்பார். பாருங்க அங்க என்னன்னா அறவொளி ஆகமங்கள்ல வந்து எந்த மொழியிலே அருளப்பட்டிருக்கிறதோ அந்த மொழியிலே அந்த ஆகமங்களை எல்லாம் ஒழித்து அந்த ஆச்சாரியர்கள்லாம் ஒழிக்கிறார்கள். அறிவார் அறி தோத்திரங்கள்னா அறிவுடையோர் அறிந்த தோத்திரங்களாகிய அந்த வேத தோத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? போற்று மொழிகள்லாம் இருக்கு இல்லையா? அது விரவிய வேத ஒளி, எங்கும் பரவிய வேதம் 4 முறை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இதுதான் மொழியை கடந்து சிந்திக்க வேண்டும். தயவு செய்து இந்த இழி மக்களிடம் போய்விடாதீர்கள். மொழியை எல்லாம் கடந்தவன் பெருமான். சாதி, குலம், ஈனம், மொழி, திசை, தேசம் எல்லாவற்றையும் கடந்தவன் பெருமான். அந்த உணர்வு வரவில்லை என்றால் நான் வந்து திருமுறை படித்தே வந்து எந்த புண்ணியமே இல்லை. இப்ப அறிவார் அறி தோத்திரங்கள்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதம், உபநிடதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் அத்தனையும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற சிவஞான செய்திகள் தான் நமக்கு வந்து திருமுறைகளாக தமிழ்ல நம்ம மாதமும் செய்த தென் திசையில நான் வந்து நம்மை பிறக்க வைத்து நமக்கு இறைவன் அருள் இருக்கிறார். திருமுறைகள் வேற இல்ல, வேதங்கள் வேற இல்ல. நீங்க வந்து அதனால வந்து மொழி இழிவே இருக்கக்கூடாது. இது இப்ப எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு வந்து ஆரியமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால அதை இழித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆரியம் வந்து ஒரு இழிந்த மொழின்னு சொன்னா திருமுறையே இருக்காது. 5 முதல் 10% ஆரிய சொற்கள் திருமுறையில் ஆச்சாரியர்களாலே கலந்து எந்தவித பேத நோக்கம் இல்லாமல் பாடப்பட்டிருக்கின்றன. 2 மொழியுமே இறைவனை வந்து போற்றக்கூடிய மொழி. நான் தமிழில் தான் வழிபடுகிறேன். அதற்காக நான் வந்து ஆரியத்தை எப்படி இழுத்து பேச முடியும்? ஆச்சாரியர்கள் அப்படி வந்து வழி நடத்தி இருக்கிறார்களா? 2 மொழியும் வந்து சமமாக தானே போட்டிருக்கிறார்கள் தமிழ் திருமுறைகளை அருளியவர்கள். இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? தவறாக வழிநடத்தப்பட்டு தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம் நமக்கு. அறவொளி ஆகமங்கள், ஆகமம் எந்த மொழியில இருக்கு? அந்த மொழியில. அறிவார் அறி தோத்திரங்கள், இந்த போற்றி செய்தல் வந்து ஆரியத்திலும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. நம்ம திருமுறைகள்லாம் நிறைய போற்றி செய்யக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குது. விரைவிய வேத ஒளி, எங்கும் பரவி இருக்கக்கூடிய நான் மறைகளோட ஒளி விண்ணலாம் வந்து எதிர்த்து இசைப்போகுது. விண்ணவர்கள்லாம் அங்க ரிஷிகள், முனிவர்கள், கையில இருக்கக்கூடியவர்கள், பல வானுலகங்கள் இருக்கக்கூடியவர்கள் சுந்தரமூர்த்தி சாமிகள் வராருன்னு சொல்லி அந்த இறைவனோட கருணையை எண்ணி போற்றி பரவுகிறார்கள். வந்து எதிர்ந்து இசைப்ப வரமளி வாணன் வந்து இழிந்து வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. எதிர்ந்து இசைப்ப வரமளி வான், வரத்தை வந்து அளவில்லாமல் வந்து கொடுக்கக்கூடிய பெருங்கருணையாகிய இந்த தலைவன் அவர் வந்து எனக்கு ஒரு வழியை தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளின்னா தலைமைத்தன்மையுடைய
ஆணைன்னு பேர். சிரமொழி ஆணைனா தலைமை தன்மையுடைய ஆணையை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனைன்னு சொல்லி வரமளிவானு என்பதையும் பெருமானையை தான் குறிக்கும். ஏன்னா அவரை தவிர வரம் கொடுப்பதற்கு யாரு இருக்கா? அவர் ஒருத்தர் தானே ஏகதையும்னா அவர் தானே கொடுக்க முடியும். அப்படி எனக்கு ஒரு வழி தந்து தன்னை அடைவதற்கான அவர் அனுப்பியவரும் அவர் தான், மீள அழைத்து கொள்பவரும் அவர் தான். எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்ப வேண்டுமோ அப்படி அனுப்பினார். எப்படி அழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரோ ஒரு தொண்டனுக்கு அடியாருக்கு அடியான் என்று சொல்லி பூமியிலே வாழ்ந்தவனுக்கு பூமியிலே திருத்தொண்டு செய்த அத்தனை பேருக்கும் அடியான் என்று உலகோர அறிய பறைசாற்றி அந்த அடிமை தொழில் பூண்டு அதை நிகழ்த்தியும் செயலாலையும் நிகழ்த்தி காட்டிய ஒருவன் எப்படி கையிலே திருக்கையிலே அழைக்கப்படுவான் என்பதற்கு சான்றாக சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு அமைந்திருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து 9வது பாட்டு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம். பாருங்க யார் அழைத்துட்டு போகிறார் பாருங்க, உயிர் இருக்க கடவுளர்கள் அத்தனை. இந்திரன் மால் திருமால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் மீது அழகிய அறிவுடைய அத்தனை தேவர்கள் எல்லாரும் எதிர்கொள்ள இவரை எதிர்கொண்டு அழைக்க என்னை எதிர்கொள்ள என்னை மற்ற ஆணை அருள் புரிந்து அந்த தேவர்களுக்கெல்லாம் உள்ள அமரர்களுக்கெல்லாம் உள்ள தலையாயதான வெள்ளாணையை அருள் புரிந்து மந்திர முனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். அங்கே சொன்ன பார்த்தீங்களா, அந்த கைலை தாழ்வரையில் துங்க மாதவர் சுத்த யோகிகள் சூழ இருந்துடி அங்கன் ஓரொளி பேரொளி 1000 ஞாயிறு போல தோன்றலும் இங்கு இது என் அதிசயம் என்று அவர்கள் சொல்ல உடனே இவர் இறைவனோட திருவடியை உள்நினைந்து உணர்ந்து தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பிரான் நான் வணங்கும் தன்மைன்னு சொல்றாருல. அப்போ அவர் சிந்திக்கும் பொழுது அவருக்கு என்ன சொல்றாரு சாமி, மந்திர மாமுனிவர் இவன் ஆரண. அப்படியே எழுந்திரிச்சு இறைவா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரொழியோட வருகிறாரே அவர் யார் என்று இறைவனை கேட்கவுடனே நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அவர்கிட்ட என்ன சொன்னாரா சாமி, உபமன்யு முனிவர்கிட்டயே நம்மளோட தமர்பா என்னுடைய நண்பன் ஊரன் வருகிறான், நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி அந்த நிகழ்வை சொல்றார். இதுதான் சேக்கிழார் பெருமான் இங்கே அவர்கள் கேட்கிறார்ல, சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சீர் இது என்ன தம்பிரானை தன் உள்ளம் தழிவியவன் நம்பிரான் நான் வணங்கும் தன்மை என்று சொல்லி அண்ணவன் பேர் ஆளாள சுந்தரன் அந்த வரலாறுகளை எல்லாம் அவர்களுக்கு பின்னால் எடுத்து உரைப்பதாக அங்கே வரலாறு வருகிறது. மந்திர மாமுனிவர் இவன் ஆரணை எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அடுத்து நிறைவு பாடலாக ஊழிதோறும் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையே. உலகங்கள் அழியின் காலத்து உயர்வதும் பொன்மயமாக விளங்கக்கூடியதுமான அந்த உலகம் அழியும் காலத்தில் நொடித்தான் மலை எப்படி கைலை மலை அழியும், அது உயர்ந்து விடும். வெள்ளங்களால் சூழப்போது எப்படி சீர்காழி தலம் முதுகுன்ற தலம்லாம் அழியாமல் மேலெழுந்ததோ அதே போல் ஊழிதோறும் ஊழி முற்றும். ஒவ்வொரு ஊழி காலமும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஊழி, பேரூழி, மாப்பேரூழி. ஊழி என்றால் சாதாரண ஒரு அழிவுலாம் திடீர்னு ஒரு சுனாமி வருது, கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரை கொடியோர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கிறது இல்லையா, அதேபோல் அப்புறம் பூகம்பம், வறட்சி, வெள்ளம், இப்படி தீயவர்களுக்கெல்லாம் கேடு விளைவிப்பதற்காக வரக்கூடிய இவைகள்லாம் பூகம்பம் என்னென்னமோ நடக்குது இல்லையா, காற்று, புயல், அதெல்லாம் சாதாரண ஊழி. பேரூழின்னா ஒரு பகுதியே உலகம் இருக்கும், உலகத்தோட ஒரு பகுதியே புரட்டி போட்டுரும். 50 கிலோமீட்டர் பூமி மேலே வந்துன்னா இது ஒரு 50 கிலோமீட்டர் கீழே போனால் எப்படி இருக்கும், அது ஒரு பேரூழி. மாப்பேரூழின்னா எல்லாமே அனைத்து அண்டங்களும் சுடுகாட்டு பொடியாட்டம் சாம்பல் மட்டும்தான் இங்கே இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதே போல் ஊழிதோறும் ஊழி முட்டும்னா பல ஊழிகள்லாம் தோன்றி கொண்டு அழிவுகள் கொண்டிருக்கு இல்லையா. அதே போல் சூழல் வரும்போது இந்த நொடித்தான் மலையான கைலாய மலை உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். நொடித்தான் மலையை சூழிசை இன்கரும்பின் சுவை நாவலூரன் சொன்னா இசை நூல்கள்லாம் வகுக்கப்பட்ட பாரு இசைத்தமிழில் கரும்பின் சுவை போல இனிய கரும்பின் சுவை போல நாவலூரன் சொன்ன இந்த பாடல்கள். ஏன்னா பெருமானும் பெருமாட்டியில் உறைந்திருக்கும் பொழுது அதை விட இசை சுவைக்கக்கூடிய செய்தி என்ன இருக்கு. 7 இசை இன்தமிழால் இசைந்து ஏத்தினைய பத்தினை, இவைகள்லாம் 7 இசையாலையும் இன்தமிழாலையும் 6 சுவை 7 இசையோடு 8 திசை தானா, எல்லாம் பெருமான் தான் இருக்கிறாரு. 7 இசை இன்தமிழால்
அப்படிப்பட்ட இனிமையான தமிழ். தமிழில் வந்து சொற்பதங்கள் பாருங்க. தமிழ் வேற இல்லை, சிவன் வேற இல்லை. நீ தமிழை வந்து போற்றுவதற்காக இன்னொரு மொழியை இடித்து பேசி உன் மொழியை உயர்த்த வேண்டிய அது வந்து நம்ம மொழிக்கு கேவலம்னு நீ புரிந்து கொள். முதல்ல அடுத்த மொழியை மலையாளத்தையோ இந்தியோ தெலுங்கையோ கன்னடத்தையோ இடித்து பேசி உன் மொழியை உயர்த்துற அளவுக்கு உன் மொழி தாழ்ந்தில்லை. அதே வந்து ஒரு ஒப்பீடு செய்து வந்து நம்ம மொழியை உயர்த்தி பேசுவது நமக்கு தாழ்வு. இதற்கு வந்து ஒப்பு உயர்வற்ற மொழி ஆரியமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ரெண்டுமே இறைவன் வந்து ஓங்காரத்திலிருந்து வெளிப்படுத்திய வழிபாட்டுக்குரிய சமமான அந்தஸ்து உள்ள மொழிகள் என்பதை நான் வந்து உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சகோதரர்கள் மூலம் ஒன்றுக்கொன்று பிணைந்த மொழிகள். அதனால் இந்த வெறுப்பே இருக்கக்கூடாது. குல எதிர்ப்பு, மொழி எதிர்ப்பு இதோட ஒரு கேவலமாக கிடையாது. ஒரு ஜாதியை ஒரு குலத்தை வந்து முற்றிலுமாக ஒழித்து விட்டு அதில் போய் நான் வந்து நலத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அவனை விட இழிந்தவனே கிடையாது. அவன் எந்த குலத்தவனாக இருக்கட்டும், அந்தனராக இருக்கட்டும், சத்திரியனாக இருக்கட்டும், வைசியனாக இருக்கட்டும், வேற சூத்திரர்கள்ட்டு எந்தெந்த குலங்களோ எத்தனையோ ஜாதிகள் வகுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஜாதிக்காரனையோ இன்னொரு குலத்தவனையோ முற்றிலுமாக இந்த பூமியை விட்டு அழித்து ஒழித்து விட்டு நான் நலமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவனை விட ஒரு இழிவே கிடையாது. அந்த இதில் இருந்தெல்லாம் சிவனடியார்கள் முதல்ல இந்த தொடக்கில் இருந்தெல்லாம் இதெல்லாம் தீட்டு என்று ஒதுங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் நமக்கு தீட்டு. அதை போல எண்ணங்களே நமக்கு வந்து வரக்கூடாது. ஏழிசை இந்தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும் இசைந்து விரும்பி ஏத்திய இறைவனை போற்றி பரவிய பத்தினையும் இறைவனை போற்றி பரவினா இறைவனோட திருவுருள் இருந்த வண்ணம் இவ்வாறு என்று வியந்து என்னால் போற்றி இசைக்கப்பட்ட இந்த பாடல்கள் பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே. அந்த கடலறையின் வந்து அங்கே மலர் கொண்டு வணங்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து வராரு பாரு. இந்த கடலோருக்கு தலைவனாகிய கடலரசனே, நான் இந்த பாடல்களை வந்து வானத்தில் பாடின அஞ்சையப்பருக்கு முன்னாடி பாடலை வானுலகத்துக்கு நான் ஏகும்பொழுது கையிலைக்கு இந்த அமரர்கள் சூழ பெருமான் என்னை அழைத்து செல்லும் பொழுது வானுலகத்தில் பாடிய இந்த பாடல்கள் இவைகளை அப்படியே நீ வந்து அங்கே அஞ்சையப்பருக்கு பெருமானுக்கு முன் சென்று நீ இந்த பாடல்கள் எல்லாம் அறிவித்து இந்த உலகம் வந்து பயனுற செய்ய வேண்டும். இதில் நான் வந்து இந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது கடைசியாக என்ன செய்திகளை இட்டு சென்றிருக்கிறேன் என்று இந்த பதியத்தை நுணைகி ஆராய்ந்து இறைவனோட பெருங்கருணையை வியந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வீதி பெற வேண்டும் என்பதற்கு தக்கவாறு நீ அருள் புரிய வேண்டும் என்று அந்த கடல் மன்னனிடம் கடலரசனிடம் இதை ஒப்படைத்து இறைவன் சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்மை விட்டு விடைபெறுகிறார் என்பதை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேல் இந்த வேள்வியை தொடங்கி சுந்தரமூர்த்தி சாமிகளோடைய தொடர்ந்து இயைந்து பெருமானுடைய அவருடைய சேரமான் பெருமாள் நாயனாரையும் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய பறவையாருடைய சுங்கிலியாருடைய இந்த குடும்ப கூட்டத்திலே இந்த அடியார்கள் பெருமக்களோடையுமே இருந்த ஒரு உணர்வோடு இந்த களவுபடாத காலமாக எனக்கு 2 மாதங்கள் கழிந்தது. தயவுசெய்து நீங்கள் முதலிலிருந்து இவைகளையெல்லாம் கேள்வி. உங்களுக்கு சுயநலம் இருந்து நான் உயர அடைய வேண்டும், எல்லா இறை நலன்களுக்கெல்லாம் ஆளாக வேண்டும் என்றால் சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறை நுணுகி நான் வந்து அந்த 1039 பாடல்களுக்கும் சரி 816 பாடல்கள் கிட்டத்தட்ட வருகின்றன. எல்லாவற்றிற்கும் நான் வந்து பொருளுரைத்திருக்கேன். இவைகளை வந்து நுணுகி ஆராய்ந்து ஒரு நாளைக்கு ஒன்றையாவது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இதற்காக ஒதுக்கி நீங்கள் எல்லாம் உயர்வடைந்து எல்லோரும் கையிலையை நோக்கி செல்ல வேண்டும். நரகங்கிறது நமக்கு வந்து தொடர்பற்ற ஒன்றாக இருக்கும். தேவலோகம் நமக்கு தேவையில்லை. அதைவிட வந்து பேரின்பத்தை நல்கக்கூடிய கையிலையை நோக்கி செல்ல வேண்டும். மீளா பிறப்பை எய்துவதை வந்து லட்சியமாக கொள்ள வேண்டும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த ஊர்தியும் சாருமால்னு சொல்லி தேனடைந்த மலர் பொழில் செல்லுகள் மானிடம் செய் வரதர் பொற்றால் தோழ. அப்படி இறைவனோட பொற்றாலை தொழுது நாம் சிவலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் பின்பற்றுமாறு வேண்டி வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.